ஹாய்ப்பா, வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு நீமில் சோப் செய்து காமிக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கு நான் தேவையான பொருட்கள் வந்துட்டு நீம் எடுத்து வச்சுருக்கேன், வேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கத்தாழை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கோட் மில்க்கு பேஸ் அது. சரிங்களா? சோப் பேஸு இது ஒன்று எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். அப்புறம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், அப்புறம் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், ஃப்ராக்ரன்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான். இதில் எதுவும் கெமிக்கலே எதுவும் கிடையாது. உங்களுக்கு வெறும் வேப்ப இலை போட்டுட்டு, அதாவது நீம் லீவை போட்டுட்டு கத்தாழை இலை போட்டுட்டு ரெண்டும் செய்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இதை வந்துட்டு நான் வீட்டில் செய்து இந்த சோப் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் ஆலிவேரா குப்பை மீனி கத்தாழை அந்த சோப் வந்துட்டு செய்தேன். அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது நான் நீம் சோப் செய்கிறேன். சரிங்களா? அது எப்படின்றது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஓகேப்பா, பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்துட்டு நான் இந்த நீமை தனியாக பேஸ்ட் பண்ணி நீமும் கத்தாழை அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் நம்ம. சரிங்களா? தண்ணியே இதில் ஆட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி அரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா நான் இதையும் டபுள் பாயிங் மெத்தடில் நம்ம இது பண்ணலாம், மெல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கப்பா, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இது கொதிக்கிற இதில் நம்ம இந்த இது வச்சிடலாம். இப்போ அது உருகும். சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். அது அப்படியே உருகும். பாருங்கப்பா, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு கோட் மில்க் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் லேட் ஆகும் மெல்ட் ஆகிறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கணும். சரிங்களா? மேலே கீழே ஊற்றிக்காதீங்க, சூடாக இருக்கும். அதே தண்ணியில் தான் நான் அது தண்ணி மேலே தான் வச்சுருக்கேன். சூடாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது கட்டிடும், சூடு ஆறிச்சுன்னா கட்டிடும். நம்ம வெண்ணெய் வச்சுருக்கோம், வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன் நான். அதை ஊற்றிக்கிறேன், ஊற்றி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கத்தாழையும் நீமும் அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். சரிங்களா? இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எதுக்கு போடணும்? நான் உடம்புக்கு ஷைனிங் தரும், அதனால தான் போட்டிருக்கேன். சரிங்களா? வெண்ணெய் நம்ம சோப்பு போட்டோன்னா நம்மளுக்கு உடம்பு இந்த ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு ஷைனிங்காக மாறும். ஸ்கின் டோனே நம்மளுக்கு மாறிடும். அதுக்காக தான் வெண்ணெய் போடுறது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் கோகோனட் ஆயில் போட்டுக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு எண்ணெய் பசையை கொடுக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு. இது வந்துட்டு ஆலிவ் ஆயில் நான் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு ஆயில் தன்மையை கொடுக்கும். வறட்சியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஆயில் தன்மை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஸ்மெல்லுக்காக நீம் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக இதுவாக இருக்கும்ல, அதனால் நீ எசென்ஷியல் ஆயில் போட்டுக்க. வேறு எதுவும் நான் இதில் கெமிக்கல் போடல. ஓகேப்பா, நான் இதை மோல்டரில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. இது வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா, சோப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்சிச்சு உங்களுக்கு. சரிங்களா? நீம் ஆலிவேரா சோப். ஓகேவா? இப்போ நான் இந்த மோல்டில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன்.